அண்மை செய்தி சென்னை புழல் சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்கள் வழங்க நீதிபதி வருகை தெரிவித்திருக்க அது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம். இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் ஞானசேகரனுக்கு தண்டனை விவரங்களை நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் அறிவிக்க இருக்கிறார். அதற்காக தற்பொழுது அவர் தனது இருக்கைக்கு வந்திருக்கிறார். அவர் முன்பாக குற்றவாளி ஞானசேகரன் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 157 நாட்களாக அந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணம் இருந்தது. சென்னை பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து பிப்ரவரி மாதம் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பிரிவை தாக்கல் செய்தது. அதனை அடுத்து சரியாக ஒரு வாரத்திற்கு முன்பாக குற்றவாளி இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவர் குற்றவாளி என அவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட 12 குற்றங்களில் 11 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதாக ஏற்கனவே நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மாணவியிடம் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல், மாணவி செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், மாணவியை உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், மாணவி விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், மாணவியை கடுமையாக தாக்குதல் உள்ளிட்ட 11 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு அந்த 11 குற்றங்களிலும் தண்டனை வழங்கப்படும் என்று ஏற்கனவே நீதிபதி அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர் நீதிபதி இருக்கைக்கு வந்திருக்கிறார். அவர் முன்பாக ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக தண்டனைகளை நீதிபதி வழங்கி வருகிறார். அந்த இதைதான் நாம் நேரடியாக தீர்ப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிரிவுக்கும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தண்டனை விவரமானது இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டு அவரது தண்டனை விவரமானது வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு தற்போது இந்த ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆயுள் தண்டனை என்பது 30 ஆண்டுகளுக்கு எந்த விதமான தண்டனை குறைப்பும் இன்றி இந்த ஆயுள் தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக கடுமையான ஒரு தண்டனை என்பது ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அவருக்கு அபராதமாக 90,000 விதிக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கான தண்டனை விவரத்தை தற்பொழுது நீதிபதி ராஜேஸ்வரி வழங்கி வருகிறார். 11 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு மாணவியிடம் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறுதல் நடந்தது உள்ளிட்ட 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு 30 ஆண்டுகள் எந்தவித குறைப்பும் இல்லாமல் ஆயுள் தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 90,000 அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து நீதிபதி அது தண்டனை விவரங்களை தொடர்ச்சியாக வாசித்த வண்ணம் இருக்கிறார். ஞானசேகரன் ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீதிபதி முன்பாக ஞானசேகரன் நேரடியாக ஆஜர்படுத்தப்பட்டு அவர் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் எந்த விதமான தண்டனை குறைப்பும் இருக்கக்கூடாது என்று நீதிபதி கடுமையான அந்த தண்டனையை அவருக்கு வழங்கியிருக்கிறார். இந்த 11 பிரிவின் கீழும் இந்த
வழக்கு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்து அந்த 11 குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டு அதற்கான தண்டனை விவரங்களை தான் தற்பொழுது நீதிபதி வாசித்து வருகிறார். அதே போல தகவல் சட்டப்பிரிவு தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல், தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 4 ஆகிய 11 சட்டப்பிரிவுகளின் கீழ் உள்ள அந்த குற்றச்சாட்டுகள் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமின்றி நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது அவருக்கு இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தொடர்ந்து எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு தற்பொழுது ஆயுள் தண்டனை மற்றும் 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரம் என்ன? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனை குற்றவாளி என்று கடந்த புதன்கிழமை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவித்த நிலையில் இன்றைய தினம் அவருக்கான தண்டனை விவரங்களையும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பிஎன்எஸ் சட்டப்பிரிவின்படி 329 பிரிவின்படி விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் என்பதற்காக அதில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 126(2) சட்ட பிரிவின்படி சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல் அதற்கு 1 மாத சிறை தண்டனையும் பிரிவு சட்டப்பிரிவு 87 வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கிணங்க வைத்தல் உள்ளிட்டவையில் 2 ஆண்டுகளும், அதே போல் 127 சட்டப்பிரிவு 2 படி உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் அதில் 1 ஆண்டுகள், அதே போல் 75 சட்டப்பிரிவின்படி விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் அதில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அதே போல் சட்டப்பிரிவு 76 கடுமையாக தாக்குதல் உள்ளிட்டவற்றில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அதே போல் முக்கிய பிரிவான 64 சட்டப்பிரிவின்படி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் அவருக்கு ஆயுள் ஆனது விதிக்கப்பட்டுள்ளது. அதில் 25,000 ரூபாயும் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல் சட்டப்பிரிவு 351 கொலை மிரட்டல் விடுத்தலும் அவருக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2066 தகவல் சட்டப்பிரிவின்படி தனிநபர் அந்தர உரிமைகளை மீறுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2002 பிரிவின்படி அதில் அவருக்கு தண்டனை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக அவருக்கு 30 ஆண்டுகள் குறைவாக ஆயுள் ஆனது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 90,000 ரூபாய் அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 12 பிரிவுகளில் ஏற்கனவே 11 பிரிவுகளில் அவர் குற்றவாளி என்று அறிவித்த நிலையில் இந்த 11 பிரிவுகளுக்கும் என்னென்ன தண்டனை விவரங்கள் என்பதை தற்போது நீதிபதி ராஜலட்சுமி விவரித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் 25 ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான இந்த வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் குற்றப்பத்திரிகை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கக்கூடிய போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தொடர்ந்து விசாரித்து வந்தார். ஒவ்வொரு முறையும் விசாரணைக்கு நேரில் அழைத்து வரப்பட்டு விசாரணை நடைபெற்றது. போக்சோ வழக்கு என்பதால் நீதிமன்ற அறைக்குள் மற்றவர்கள் யாரும் அனுமதிக்கப்படாமல் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே, சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் மற்றும் ஞானசேகரன் உள்ளிட்டவர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் ஞானசேகரன் தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே தள்ளுபடி செய்த நீதிபதி ராஜலட்சுமி கடந்த ஏப்ரல் மாதம் இந்த வழக்கில் சாட்சி விசாரணையும் துவங்கி விசாரணையை நடத்தி வந்தார். 29 அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் வழக்கில் அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்து அடுத்த வழக்கின் தீர்ப்பை அறிவிப்பதாக நீதிபதி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதில் தீர்ப்புக்காக ஞானசேகரன் புழல் மத்தியிலிருந்து அழைத்து வரப்பட்டு 12 குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரை குற்றவாளி என்று கடந்த புதன்கிழமை நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருந்தார். பிறகு இதேபோல் அவர் தரப்பில் ஒரு கோரிக்கையும் நீதிபதி முன்பாக வைக்கப்பட்டது. வயதான தாய் மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகள் உள்ளதால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் ஒரு கோரிக்கையானது விடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறை தரப்பில் அவருக்கு கருணை காட்டக்கூடாது என்றும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் மேல் ஜெயிலி வாதிட்டிருந்தார். இவ்வாறாக வாதங்கள் நிறைவடைந்து வழக்கில் தண்டனை விவரங்களை இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்ததை போல தற்போது இந்த வழக்கில் அவருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த 12 பிரிவுகளில் 11 பிரிவுகள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த 11 பிரிவுகளும் சேர்த்து 30 ஆண்டுகளுக்கு அவருக்கு அந்த ஆயுளானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 90,000 ரூபாய் அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் அவருக்கு இந்த ஆயுள் தண்டனையானது வழங்கி நீதிபதி ராஜலட்சுமி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். 11 பிரிவுகளில் வெவ்வேறு விதமான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச தண்டனையாக 30 ஆண்டுகள் என்பது இந்த பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டதில் சட்டப்பிரிவு 66 அவருக்கு இந்த தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி.
கிருஷ்ணமூர்த்தி, ஏற்கனவே மே 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட அந்த விசாரணையின் போது ஞானசேகரன் தரப்பிலிருந்து ஒரு சில கோரிக்கைகளானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அன்று அது நிராகரிக்கப்பட்ட சூழலில் தற்பொழுது இந்த தண்டனை விவரமானது வெளியாகிருக்கிறது. 30 ஆண்டுகள் குறையாமல் இந்த ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஞானசேகரன் தரப்பிலிருந்து இன்றும் ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதா? அது குறித்தான விவரம் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? தற்போது நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முக்கியமாக இந்த வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பொழுது ஞானசேகரன் தரப்பில் தண்டனை விவரங்களை தெரிவிப்பதற்காக நீதிபதி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அப்பொழுதுதான் தனக்கு வயதான தாய் இருப்பதாகவும் 8ஆம் வகுப்பு படிக்கூடிய பெண் குழந்தை இருப்பதாகவும், எனவே தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது ஞானசேகரன் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு நீதிபதி காவல்துறை தரப்பிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த சட்டப்பிரிவுகளில் இதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பதை கேட்டறிய காவல்துறைக்கு அன்றைய தினம் நீதிபதி தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கில் தண்டனை விவரங்களானது ஜூன் 2ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. அதன்படி திட்டமிட்டபடி அந்த பிரிவுகளில் ஏதேனும் பிரிவுகள் இல்லாத காரணத்தினால் அவருக்கு தற்போது அனைத்து 11 பிரிவுகளிலும் அதற்கான தண்டனை விவரங்களை தற்போது ராஜலட்சுமி வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பாலியல் சீண்டல் வழக்கில் பிரதான பிரிவானது அதில் பார்க்கப்படுகிறது. அதற்கு தான் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை முக்கியமாக அதில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக மற்ற பிரிவுகளுக்கான தண்டனைகளை சேர்த்து இரட்டை ஆயுள் கிட்ட போல அந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 90,000 ஒட்டுமொத்தமாக 90,000 ரூபாய் அபராதமானது விதிக்கப்பட்டது. பாலியல் வன்கொடுமையில் 30 ஆண்டுகள் தண்டனை குறிப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையும், அந்த பிரிவில் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2066 தகவல் சட்ட பிரிவின்படி தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதலில் 3 ஆண்டுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மட்டும் அவருக்கு தண்டனை இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் 90,000 ரூபாய் அபராதம் விதித்த ஒரு காரணத்தினால் இதற்கு அடுத்த கட்டமாக அவர் மேல்முறை செய்வதற்கு அதிக வாய்ப்புகளும் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இந்த 30 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது குறித்து எதிர்த்து நிச்சயமாக ஞானசேகரன் தரப்பில் மேல்முறை செய்யப்படும் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் தகவலாக நம்மிடமும் தெரிவித்து சென்றதார் தனலட்சுமி.